I'm from BSc AS. So here the problem is we are going to divide the task for the robot that we are going to make. So let's see about subsumption architecture. So இந்த சப்சம்ஷன் ஆர்கிடெக்சர் பத்தி சொல்லணும் அப்படின்னா இட்ஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் டாபிக். நம்ம ரோபோட் வந்து கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம எப்படி எல்லாம் வந்து செக்ரிகேட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்கிடெக்சரை டிஃபைன் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த நேமோட டெஃபினிஷன் பார்க்கலாம். சப்சம்ஷன் அப்படின்னா என்னன்னா கேட்டகரைஸ் பண்றது. ஒரு டாஸ்க் இருக்குன்னா அதை வந்து பிரிச்சு வைக்கிறது. சப்சம்ஷன் மீன்ஸ் பிரிக்கிறது. ஓகேவா? ஸோ நம்ம வந்து ஒரு ரோபோட் பண்றோம் அப்படின்னா நமக்கு தெரியும் லைக் ஒரு ரோபோட்னா ஒரு குழந்தைய ட்ரெயின் பண்ற மாதிரி தான் நம்ம பண்ணணும். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு இந்த கதவை திறக்கணும் அப்படின்னா நம்ம பாட்டுக்கு வருவோம், நம்மளால தந்துட்டு உள்ள வந்துடுவோம். பட் ஆனால் ரோபோட்டுக்கு வந்துட்டு ஈச் அண்ட் எவ்ரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கணும். வந்துட்டு கை தூக்கணும், கை அப்படி வைக்கணும், அந்த புஷ் பண்ணணும். ஸோ அந்த புஷ் வந்துட்டு எவ்வளோ ஸ்பீடில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸுமே கொடுக்கணும். நம்ம எந்திரன் படம் பார்த்துருக்கோம். அதில் சிட்டி வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து அந்த ரோபோ வந்து ட்ரெயின் ஆகிருக்காரு. ஸோ அப்போ வந்துட்டு என்ன ஆகும், அந்த சிட்டி வந்துட்டு வீட்டுக்கு போனோடனே அவங்க அம்மா சொல்லுவாங்க டிவி போடுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அவன் என்ன பண்ணுவான், டிவி பிடிச்சி கீழே போட்டுருவான். ஸோ அது வந்து அதுக்கு தெரியாது. ஸோ அதுக்கு ட்ரைனிங் நம்ம லேட்டாக பார்க்கணும். ஸோ இந்த சப்சம்ஷன் ஆர்கிடெக்சர் அப்படின்னா என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த ஆர்கிடெக்சர் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஆர்கிடெக்சரோட டிசைனை வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம வந்துட்டு 3 கேட்டகரியாக பிரிச்சுக்கிறோம். இந்த ரோபோட்டோட டிசைன் வந்துட்டு லைக் ஒரு டாய்ஸை பிக்கப் பண்ணி திருப்பி பாக்ஸ்குள்ளே போட்டு ரூமை க்ளீன் பண்ணுறது தான் இந்த ரோபோட்டோட ஒர்க்கே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த லேயர். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த லோயர் லெவலில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா டேக் கேர் ஆஃப் மை செல்ஃப்னு வந்துட்டு இந்த ஆத்தர் சொல்கிறாங்க. ஸோ டேக் கேர் ஆஃப் மை செல்ஃப் லேயரில் வந்துட்டு ரோபோட் வந்து பேட்டரி இருக்கா, நம்மளால ஒரு டாஸ்க்கை வந்துட்டு இன்னும் எவ்வளோ நேரம் பெர்ஃபார்ம் பண்ண முடியும், இன்னும் எவ்வளோ நேரம் நம்மளோட இன்ஜினை ரன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்துட்டு கணக்கு பண்ணுறது. ஸோ அந்த இதெல்லாமே மில்லி செகண்ட்ஸில் பெர்ஃபார்ம் ஆகும். ஸோ அதுக்கப்புறமா செகண்ட் லேயரில் வந்துட்டு கம்ப்ளீட் டிஸ்க், அதாவது ரோபோட் வந்துட்டு மூவ் ஆகி ஒரு டாயை எடுக்க போகுது. ஸோ மூவ்மெண்ட்டுக்கு அந்த மோட்டார் ஸ்பீடு வேணும். ஆனால் அந்த மோட்டார் எவ்வளோ ஸ்பீடில் போகணும், நம்மக்கிட்ட இருக்கிற பேட்டரிக்கு இந்த மோட்டார் ஸ்பீடு ஓகே எஃபிஷியண்டாக இருக்குமா அப்படின்றது எல்லாத்தையுமே கணக்கு பண்ணி போகிறது வந்துட்டு அட்லீஸ்ட் செகண்ட்ஸ் ஆகும். அந்த கேல்குலேஷன்ஸ் போட்டு அண்ட் தென் லாஸ்ட்லி வந்துட்டு டூ மை ஜாப், அதாவது அந்த ஃபுல் டாய்ஸ், அந்த ரூம் ஃபுல்லாக செக்ரிகேட் இருக்கிற டாய்ஸ் எல்லாத்தையுமே நம்ம எடுத்து போட்டாச்சு அப்படின்றதுக்காக தான் இந்த டூ மை ஜாப். அந்த ஃபினிஷ் லைனுக்கு வந்துட்டு அட்லீஸ்ட் மினிட்ஸ் ஆகும், ஹார்ஸும் ஆகலாம், அண்ட் தென் ஒரு டே கூட ஆகலாம். பிகாஸ் அந்த ரூம் வந்துட்டு எவ்வளோ நீட்டாக இருக்குது இல்லை அன்கிளீனாக இருக்குது அப்படிங்கிற சுச்சுவேஷன்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு தான் அந்த ரோபோட் வந்துட்டு அது எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அது கனெக்ட் பண்ண முடியும். பட் இந்த ஆத்தர் வந்துட்டு மினிட்ஸ்ன்னு சொல்லிட்டு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் லேயரில் பார்த்தீங்கன்னா நான் சொன்னது தான். ஸோ ஹார்ட் பீட்டு, மானிட்டர், பேட்டரி, ரேஞ்ச் வித் சோனார் அண்ட் அவாய்ட் ஆப்ஸ்டக்கிள்ஸ்னால் என்னன்னா நம்ம ஸ்டார்டிங்கில் ரோபோட் வந்துட்டு போகும்போது அது வந்துட்டு பேத்தை வந்துட்டு செக்ரிகேட் பண்ணுவோம். லைக் வந்துட்டு அன்னைக்கு நடத்துனாங்க லைக் ஆர்ஓஎஸில் வந்துட்டு பார்த்துருப்போம். நம்ம வந்துட்டு ஒரு ரோபோட் வந்துட்டு போகுது அப்படின்னா அது எங்கே போகணும், லைக் வந்துட்டு எந்த பார்ட்டில் வந்துட்டு எலிமினேட் பண்ணணும். இப்போ நான் இங்கேருந்து பால விக்னேஷ் கிட்ட போனோம்னா இவங்க எல்லாத்தையுமே நான் எலிமினேட் பண்ணிடுவேன். இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையுமே எலிமினேட் பண்ணிட்டு நான் டேரக்டாக பால விக்னேஷ் கிட்ட போகிறேன். ஸோ அப்போ வந்துட்டு அதுக்கு க்ளோசஸ்ட் பார்ட் என்ன, ஸோ அது எல்லாமே வந்துட்டு நம்ம அந்த டேக் கேர் ஆஃப் மை செல்ஃபில் பார்ப்போம். அண்ட் தென் கம்ப்ளீட் டாய்ஸ் வந்துட்டு எங்கே இருக்குது, நம்ம கேமரா வச்சுருப்போம், ரோபோட்டோட மாடல் பார்ப்போம், அது கேமரா இருக்குது. ஸோ சுற்றி பார்க்கும்போது டாய்ஸ் எங்கே இருக்குது, அந்த எப்படி எந்த வழியில் போகலாம், லைக் டிரைவர் ஒன் மோட்டார்ஸோட செட்டப்பு. And then I do my job and respond to the telecommands and interact with voice clean room. So இது எல்லா ப்ராசஸுமே ஒன்னோட ஒன்று கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த லேயரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட், அதாவது மேலே இருக்கிற லெவல் வந்துட்டு நமக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. பட் ஆனால் அந்த மோஸ்ட் கேப்பபிள் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் லேயர் வந்துட்டு நமக்கு லோவர் லேயர் மட்டும்தான். அண்ட் தென் இந்த லேயர்ஸ் எல்லாமே எப்படி இன்ட்ராக்ட் பண்ணணும்னா டாப்ல இருக்கிற லேயரும் மிடில் லேயர் கிட்ட தான் இன்ட்ராக்ட் பண்ணும். அதே லோவர் இருக்கிற லேயருமே வந்துட்டு மிடில் லேயர் கூட தான் இன்ட்ராக்ட் பண்ணும். ஸோ அது மூலயமா இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் லேயர் வந்து என்ன பண்ணணும்னா இந்த ரோபோட்டோட ஒரு ரூட்டை ஃபைண்ட் பண்ணணும். ஸோ இந்த ரோபோட்டோட ரூட்டை ஃபைண்ட் பண்ணும்போது இது ஒரு டிஸ்ட்ராக்ஷன். ஓகேவா? அதாவது ஏதாவது ஒரு ஆப்ஸ்டக்கிள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இங்கே ஒரு பொருள் இருக்கு, இந்த ரோபோட் வந்துட்டு ரூட்டை ஃபைண்ட் பண்ணி இது வரைக்குமே போயிருது. ஸோ இந்த பேக் வரைக்கும் போனதுக்கு அப்புறமா என்ன ஆகும் அப்படின்னா
இங்க ஒரு அப்டக்கிள் இருக்கு அப்படின்னா இது இந்த லோயர் லெவல்ல இருக்கிற அந்த ஒரு டிடக்ஷன் வந்துட்டு என்ன பண்ணணும்னா செகண்ட் லெவல், அந்த செகண்ட் லெவலுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்ணணும். இங்க வந்துட்டு மோட்டாரை நிறுத்து. ஸோ இது வரைக்கும் போகுதுன்னா செகண்ட் லேயர் தான் நமக்கு அந்த மோட்டாரை வந்துட்டு ப்ரொசீட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இங்க வந்துட்டு ஒரு 60 கிலோமீட்டர் ஸ்பீட்ல அந்த மோட்டார் வந்துட்டு ரன் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். ஸோ இங்க வந்துட்டு செகண்ட் லேயர்ல 60 கிலோமீட்டர் ஸ்பீட்ல ரன் ஆகுது. ஸோ இங்க போனோடனே ஃபர்ஸ்ட் லேயர் என்ன பண்ணோம்னா செகண்ட் லேயருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கும். நீ வந்துட்டு மோட்டாரை நிறுத்திடு, பிகாஸ் நம்ம வந்துட்டு வேற ரூட் ஃபைண்ட் பண்ணி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க மோட்டார் நிறுத்திடும். அண்ட் தென் வேற ரூட்டை ஃபைண்ட் பண்ணதுக்கு அப்புறமா தான் இங்க தேர்ட் லேயர் வந்துட்டு அங்க இருக்கிற டாய்ஸ் எல்லாத்தையுமே டிடெக்ட் பண்ணி அங்க போய் எடுத்துட்டு வரும். ஸோ இப்போ வந்துட்டு இது வரைக்கும் வந்துட்டு மோட்டார் ஸ்டாப் ஆகுது. ஸ்டாப் பண்ணதுக்கு அப்புறமா வேற ரூட் ஃபைண்ட் பண்ணுது. அந்த ஃபைண்ட் பண்ண ரூட்டை வச்சு இங்க வந்து டாய்ஸ் எடுக்குது. ஸோ ஓகே, புரிஞ்சா? ஸோ சப்சம்ஷன் ஆர்கிடெக்சர்னா anybody? Subsumption and the meaning. Characterization. Okay, like categorize பண்றது. So okay, like அவ்வளவுதான். like வந்து நம்ம segregate பண்றோம் ஒரு டாஸ்கா. இப்போ நம்ம இந்த ரோபோட்டுக்கு வந்து டாய் எடுக்கிறது, ரூம்குள்ள ஒரு டாய் இருக்கு, அந்த டாய் எடுக்கிறது மட்டும் டாஸ்க். ஸோ அதுக்கு எவ்வளோ கிலோமீட்டர் ஸ்பீடில் போகணும், ஆப்ஜெக்ட் இருந்துச்சுன்னா எந்த ரூட்டில் ஃபைண்ட் பண்ணணும். ஸோ அதுதான் வந்து நம்ம டாஸ்க்காக பிரிச்சு வச்சிருக்கோம். இதே வேற ரோபோட் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ நம்ம வந்துட்டு ஒரு கூகுளில் இருந்து நம்ம வந்துட்டு ஒரு ரோபோட், அதாவது ஆட்டோமேட்டிக் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா அங்கே வந்து என்ன டாஸ்க் இங்கேருந்து போகணும், ஒரு வேளை நடுவில் ஏதாவது ஆப்ஜெக்ட் இருந்துச்சுன்னா வேற ரூட் ஃபைண்ட் பண்ணணும், திருப்பி ஆஃபீஸ் போகணும், கஸ்டமரை பிக்கப் பண்ணணும், திருப்பி வந்துட்டு அவங்களோட வீட்டில் கொண்டு வந்து சேஃபாக இருக்கணும். ஸோ அதுக்கு நடுவில் என்னென்ன டாஸ்க் இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்துட்டு ஆத்தர் இந்த புக்கில் வந்து நம்ம கிட்ட ஒரு டிஸ்கஷன் பண்ணுறாரு. ஸோ சப்சம்ஷன் ஆர்கிடெக்சர் பற்றி இவ்வளோ தான். பட் இட்ஸ் வந்துட்டு ஒரு கிரேட் கான்செப்ட்னே சொல்லலாம். ஏன்னா இதுதான் பேசிக் கான்செப்ட், நம்ம ரோபோட் கிரியேட் பண்ண போகிறதில்ல. ஸோ இப்போ வந்துட்டு இது யாருக்கா டவுட் இருக்கா? ஓகே, ஸோ நம்ம வந்துட்டு அதுக்கான சாஃப்ட்வேர் செட்டப்ஸும் லேப்டாப் ப்ரிப்பரேஷனும் பார்த்துக்கலாம். ஸோ சாஃப்ட்வேர்